பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களே அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த பூரண அன்பு புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நாம் எதை குறித்து பயப்படக்கூடாது. அப்படி பயப்பட்டா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இல்லை என்று அர்த்தம். அதனால தான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அருமையானவர்களே, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் அன்பாக இருக்கிற தேவன். நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 9வது வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாராம்? பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். பாருங்க, நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினால அன்பு உண்டாயிடுச்சு. தேவனிடத்திலிருந்து நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவருடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் குமாரன் வந்ததுனால அன்பு கூர்ந்திருக்கிறார். அருமையானவர்களே, 11வது வசனம், பிரியமானவர்களே, தேவனை விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ அன்பு கூற வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பூரண பயத்தை அன்பு, பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுமா? புறம்பே தள்ள. அப்போ பூரணமான அன்பு தான். எந்த விதமான பயம் நமக்கு தேவை. பயம் மிக கொடியது. பயப்படும் மனிதன் உலகிலே இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரணத்தினால் பயந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அன்பு இருந்தா, கிறிஸ்துவின் அன்பு இருந்தா நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. முதலாவது காரணத்தை பார்த்தா காரணத்தோடு பயப்படுகிறான். அதாவது வியாதி வந்து விட்டது, மறித்து விடுவோமோ, என்ன ஆயிடுமோ சொல்லி பயப்படுறான். 2வது பார்த்தா காரணமில்லாத பயம். எதற்காக பயப்படுறோம், என்னத்துக்கு பயப்படுறோம் தெரியாமலே பயப்படுகிறவதா இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் பயமின்றி நாம் இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. பூரண அன்பை பற்றி யோவான் சொல்கிறார், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல அப்படி சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பிறர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதற்காக அதற்காக கட்டமைப்பது தான் அன்பாகும். பிறர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவது அதற்கு காரணமாக இருக்கிறது தான் அன்பு. அன்புனா அதுதான், பிறர் மகிழ்ச்சியாக இருக்கணும், நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு 4ஆவது அதிகாரம் 21வது, தேவனுக்கு அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனுக்கு அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். அது மேலே இருக்கிற வசனத்தை, நான் கண்ட சகோதரர் அன்பு கூறாமல் இருக்கிறவன் நான் காணாத தேவனிடத்தில் எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற 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 எதை குறித்து நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அன்பிலே நாம் அதிகமாய் பரிபூர்ணப்பட்டு கிறிஸ்துவின் அன்பிலே தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தேவையானது என்ன? அன்பு நமக்கு தேவை. எதுனா தேவை நமக்கு அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அந்த 18வது வசனம் சொல்லப்பட்டது போல பூரண அன்பு நமக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுகிறவர்கள் அன்பிலே பூரணப்படுவார்கள். பூரண அன்பு நமக்கு ரொம்ப தேவை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை கிறிஸ்துவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி
புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள. பூரண அறிவு. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவைன்னா பூரண அறிவு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது பார்ப்போம். என்னால் கொலோசியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். கொலோசியர் இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எது நமக்கு தேவை? பூரண அன்பு தேவை. ரெண்டாவது பூரண அறிவு தேவை. மூணாவது பூரண சர்க்குணம் தேவை. அதே மத்தேயு 5:48 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 5:48 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்கலாம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கிறது. அப்ப பூரண சர்க்குணராய் நம்ம இருக்கணும். ஏன்னா பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறாரு. நம்மளும் பூரண சர்க்குணராக இருந்தா நமக்கு எந்த பயமும் திகிலும் நம்ம அணுகாது. பயமா இருக்குது, சில பேர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பயமா இருக்குது பாஸ்டர், நைட்டு படுத்தாலே தூக்கம் வரல, குடும்பத்தை நினைச்சாலே பயமா இருக்குது, பிள்ளைங்களை நினைச்சாலே பயமா இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சாலே பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ பூரண சர்க்குணரை நம்ம நம்பி இருப்போம் என்றால் நமக்கு பயம் இல்லை. பூரண அன்பு நமக்கு தேவை, பூரண அறிவு நமக்கு தேவை, பூரண சர்க்குணம் நமக்கு தேவை. நான்காவது எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடும். அப்ப துர்மனசாட்சி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள சுத்த ஜலத்தை கழுவப்பட்டு சொல்ல உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நமக்கு எது தேவைன்னா பூரண நிச்சயம் நமக்கு இருக்கணும். அருமையான அதே போல 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவளா இருக்கணுமா. நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பூரண நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நடக்கும், நிச்சயமா நம்ம நடக்கும் அப்படின்னு பூர்வ நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்போ நமக்கு என்ன தேவை? பூரண அன்பு தேவை, பூரண அறிவு தேவை, பூரண சர்க்குணம் தேவை, பூரண நிச்சயம் தேவை. 5வது பூரண நம்பிக்கை தேவை. கடைசியாக அப்போஸ்தலர் 4:33 படிப்போம் என்றால் அப்போஸ்தலர் 4:33 படிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பலத்த சாட்சி கொடுத்தாங்க. அவங்க எல்லார் மேல இருந்தது பூரண கிருபை இருந்துச்சு. நமக்கு கர்த்தருடைய பூரண கிருபை இருக்கணும். அப்ப நம்ம சாட்சி கொடுக்கணும். இயேசு உயிர்த்தெழுதை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமா என்ன பண்ணாங்களாம்? சாட்சி கொடுத்தாங்க. அப்ப நாமளும் உயிர்த்தெழுதை குறித்து பலமா சாட்சி கொடுத்தா அந்த பூரண கிருபை நமக்கு உண்டாயிருக்கும். அப்போ நமக்கு தேவையானது பயம் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு தேவை இருக்குது. என்ன தேவை? பூரண அன்பு தேவை, பூரண அறிவு தேவை, பூரண சர்க்குணம் தேவை, பூரண நிச்சயம் தேவை, பூரண நம்பிக்கை தேவை, பூரண கிருபை தேவை நமக்கு. இதெல்லாம் பூர்வமாக இருந்ததுன்னா இந்த வசனம் சொல்லுது போல அந்த நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. பயம் இல்லாமல் நாம் அவர் அன்பில் நாம் இருக்கலாம். ஆகவே அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுமா? புறம்பே தள்ளும். ஆகவே எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பூரணம் இருந்துச்சுன்னா, பூரண அன்பு இருந்துச்சுன்னா, பூரண அறிவு இருந்துச்சுன்னா, பூரண சர்க்குணம் இருந்துச்சுன்னா, பூரண நிச்சயம் இருந்துச்சுன்னா, பூரண நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பூரண கிருபை இருந்துச்சுன்னா பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளிடும். நாம் சுகமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். இந்த அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொன்ன வசனத்தின்படி பூர்ண அன்புள்ளவளாக ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக உதவி செய்யும். சகலவற்றையும் ஆசீர்வதிங்க. ஜெயத்தை தாரும், பயத்தை எடுத்து போடுங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.